ஜெயராம் ஜெய் ஜெயராம். இன்று அயோத்தியில் புராண பிரதிஷ்டை நடைபெறுகிறது. அனைவர் மனதிலும் அயோத்தி அயோத்தி என்ற நினைவுகள் மேலோங்கி இருக்கிறது. அயோத்தியை பற்றி கம்பன் சொல்லுகிறார், இப்பிறவியில் புண்ணியம் செய்தவர்கள் மறுபிறவியில் அடைவது சொர்க்கம் என்று சொல்லப்படும் இந்த செய்தி அருமையான வேதங்கள் கூறும் உண்மை பொருளே ஆகும். இவ்வுலகத்தில் ராமனை தவிர வேறு யார் தர்மத்துடன் சிறந்த தவத்தையும் வளர்த்தார்கள்? நினைப்பதற்கும் அரிய நற்குணங்களின் நாயகனான ராமனை இனிமையாக வீற்றிருந்து இந்த 7 உலகங்களையும் ஆளுகின்ற நகரம் இந்த அயோத்தி. இதை காட்டிலும் சிறந்த எல்லா போகங்களுக்கும் இருப்பிடமான வேறொரு உலகம் உள்ளதா என்று கேட்கிறார் கம்பன். புண்ணியம் புரிந்தோர் புகுவது துறக்கம் என்னும் இது அருமறை பொருளே. மண்ணிடை யாவர் ராகவன் அன்றி மாதவம் அறத்தொடும் வளர்த்தார் என் அருங்குணத்தின் அவன் இனிது இருந்து 7 உலகு ஆளிடம் என்றால் ஒண்ணுமோ இதனின் வேறு ஒரு பாகம் உறைவு இடம் உண்டு என உரைத்தல் என்று கேட்கிறார் கம்பன். அற்புதமான கேள்வி. இன்றிலிருந்து நமக்கு அயோத்தி அயோத்தி என்று நினைவுகள் மனதிலே பதிந்து விட்டபடியாலே ராமனது நினைவு நமக்கு மேலோங்கி நிற்கிறது. அந்த ராமன் எப்படி நேர்மையான நியாயமான ஒரு சொல் ஒரு வில் ஒரு இல் என்று வாழ்ந்தாரோ அதுபோல பாரத நாடு முழுவதும் ஊழலற்ற நேர்மையான அற்புதமான ஆட்சி அமைக்கின்ற மக்களாக தேர்ந்தெடுக்க வேண்டிய பொறுப்பிலே மனிதர்களாகிய மக்களாகிய வாக்காளர்களாகிய நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இன்று ராமநாமத்தை ஜபித்து நாம் அந்த நேர்மையானவர்களை தேடுவதிலே ஈடுபடுவோம். ஓம் ஜெயராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் 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 ராம் ராம் ராம்.